அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலன். துலாம் ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்தில் ராகு, 6இல் சனி, செவ்வாய், 7இல் சூரியன், புதன், அஷ்டமத்தில் சுக்கிரன், 9இல் குரு, லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார். 6இல் சனி, 9இல் குரு மிக அற்புதமான அமைப்பு. நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பல வரவுகள் சாதகமாக இருக்கும். ராசிக்கு 7இல் சூரியன் திங்கட்கிழமை முதல் செவ்வாயும் வர இருப்பதால் கணவன் மனைவி ஒற்றுமை பாதிக்கப்படலாம். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லுதல் வேண்டும். துலாம் ராசி பெண்கள் அதிகம் வாய் பேசுதல் கூடாது. மௌன விரதத்தினை கடைபிடித்தல் வேண்டும். கணவருடன் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடல் ஆகாது. தொழில் வியாபாரத்தில் சிறப்பான லாபத்தை அடைவீர்கள். தாங்கள் எதிர்பார்த்ததை விட தொழில் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும். தொழில் வளர்ச்சிக்கு உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தாங்கள் சிறப்பாக செயல்பட்டு உயர் அதிகாரியிடம் நல்ல பெயர் எடுப்பீர். பிறரால் முடிக்க முடியாத வேலைகளை தாங்கள் எளிதாக செய்து நல்ல பெயர் எடுப்பீர்கள். சிலருக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் தாராளமாக கிடைக்கும். வீட்டில் சுபகாரியங்கள் நன்றாக நடைபெறும். ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்ளுங்கள். வயது மூத்தவர்களிடம் பேசும்போது கவனம் தேவை. மாணவர்கள் நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர். ராசிநாதன் சுக்கிரன் 8இல் மறைந்தாலும் 7ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் பலமாக அமர்ந்துள்ளனர். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. பார்ட்னர்ஸ் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்கும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். 9இல் குரு இருப்பதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தங்களை தேடி வரும். குரு ராசியை பார்ப்பதாலும் ராசிநாதன் சுக்கிரன் சொந்த ராசியில் இருப்பதாலும் சுபகாரிய மங்களங்கள் நடைபெறும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சில மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம். பரிசு பாராட்டுதல்களை பெறலாம். சிலர் உயர்கல்விக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். கடன் தொல்லைகள் அனைத்தும் தீரும். ஆனால் 7ஆம் இடம் என்பது வாழ்க்கை துணையை குறிக்கும். கணவன் மனைவியிலேயே தேவையில்லாத ஈகோ, சண்டை சச்சரவுகள் வரலாம். விட்டு கொடுத்து செல்லுங்கள். சனியின் பார்வை உள்ளது. உறவுகளில் கவனம் தேவை. அஷ்டமாதிபதி 8இல் பலமாக இருப்பதால் நீங்களே உங்களுக்கு சோதனைகளை வரவழைத்து கொள்ள வேண்டாம். தேவையில்லாத பகையை வளர்த்து கொள்ள வேண்டாம். தினமும் சுந்தரகாண்டம் பகவத்கீதை படியுங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.